ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த விட நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 212 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் பயங்கரமாக இருக்கும். மூவிக்கான லீட் இதெல்லாம் கொடுத்துருப்பானுங்க. இந்த எபிசோட் கொடுப்பீங்களா? ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோட் சின்ன சின்ன கிளான்ஸ் கட்டுருவாங்க. ஸோ ஹீரோ மரண மாஸ் காட்டி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய சம்பவத்தை பண்ணியிருப்போம். அதோட முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட டைட்டில் கார்டை போட்டு வீடியோக்குள்ள போக ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா புத்தா ஐலாண்டில் தான் கட்டுறாங்க. எல்லாரும் பேசிட்டு போயிட்டுங்க. எப்போ அவனுக்கு தெரியுமா அந்த பார்க்கிங் லூஃபிங் அடி நடிச்சானா, அவனை அப்படி கேவலமாக தோக்கடிச்சானாப்பா. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேணாவில் பெய்ஃபேங் வந்தாரான். ஆனால் அவர்கிட்ட இருந்தே லூஃபிங் தப்பிச்சானா, மரண மாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ நடனா விடாமல் மெடிடேட் பண்ணிருக்கேன் அந்த இடத்துல. ஸோ இதில் அவனு சொல்லியிருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்க்கிங்கை தோக்கடிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்த 2 சுப்ரீம் ட்ரெஷர். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் டிஃபென்சிவ் ஆர்மர். ஸோ இந்த டிஃபென்சிவ் ஆர்மர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அட்டாக்கை பயங்கரமாக தடுக்கணும்னா ஸோ ஹீரோ ஒட்டம்புகள் அதை வேர் பண்ணும் ஒட்டனே பவர் ஹீரோ தடுது. ஸோ அடுத்த கிடைத்தது எவனி ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா எவனி க்ளவுஸ். ஸோ இது நம்ம கோல்டன் ஹார்ன் ஜெயிலுக்கு 4 காலையும் பக்காவாக அதுக்கேற்ற மாதிரி சைஸ் பொருந்துருது. 10ஆவதுக்கு இதனோட எக்ஸ்ப்ளோசிவ் அட்டாக் என்னை விட்ட பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிறதுல 2 சுப்ரீம் ட்ரெஷருக்கு அற்புதமான விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்கிற அந்த வானம் ஃபுல்லாக கருக்க ஆரம்பிச்சிட்டு இருக்க. சுத்திகிற யாருக்குமே ஒன்றும் புரியல. ஸோ ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல மாஸ்டர் இருப்பார். ஸோ மாஸ்டருக்கு போய் ஒரு வணக்கத்தை போட என்னடான்னு பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பீஸ்ட் காட் அப்பியர் ஆகிற அந்த ஃபோர்ஸில் எவனால் நிற்க முடியல. எல்லாருமே மரியாதை செலுத்திட்டு இருக்க. அந்த இடத்துல வந்ததோ பார்த்தீங்கன்னா 8th டிஸ்ட்ரிக்டோட லைட்னிங் பீஸ்ட் காட். 8 பீஸ்ட் காட் இவரோட காட். அவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்விடேஷன் சக்ஸஸர் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இது கேட்டவுடனே யாராக இருக்கும் அந்த சக்ஸஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்கே வந்திருக்க எனக்கான சக்ஸஸர் சில்வர் பிரெட் கிங் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பறக்க வச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா அவனோட மரியாதைகளை பார்த்தீங்கன்னா செலுத்த ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல அந்த பீஸ்ட் கார்டு சொல்கிற இடத்துல ஸோ உன்னோட பவர், உன்னோட ப்ராக்ரஸ், உன்னோட டிட்டர்மினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா சுற்றிக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்னப்பா அவர் சக்ஸஸ் எடுத்துட்டாருன்னா அவர் உடனே பார்த்தீங்கன்னா உனக்கு நான் ஒரு ட்ரெஷரை தரணும் சுற்றிக்கிறலாம் மறந்துடுறானுங்க இந்த இடத்துல. ஸோ அந்த ட்ரெஷரை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பல மட்டங்க பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர் பெருசாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் டைப் ட்ரெஷர். இது பார்த்தீங்கன்னா போலார் மிரர் அப்படின்லாம். ஸோ இது போலார் லைட் மிரர். அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீ என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல பீஸ்ட் காட்டும் அந்த இடத்துல கிளம்புறாரு. ஸோ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் செலஸ்டியல் காட் சைக்கிள்னு காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் காட்டுறோம். அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரிவர் லார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த பெங்கு பார்த்தீங்கன்னா பெய்ஃபெங் பார்த்தா அவர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் இறந்துட்டான். அந்த லூஃபெங்க தலையில் தூக்கி கொண்டாடுறேன்னா ஸோ அவர் என்ன சொல்லுவார். ஸோ இது நடக்கிறதான டேலண்டான பீப்புள்ஸ் இந்த செலஸ்டியல் காட்ஸ் அவனுக்கு தலையில் தூக்கிட்டு ஆடுவானுங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான். சரி ஓகே, இப்போ பார்க்கிங் இருக்கான் அவன் இறந்துட்டாலே அவரை ரெஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு இந்த இடத்துல பெய்ஃபெங்க தள்ளி நிற்க சொல்ல. ஸோ பெய்ஃபெங் நினைக்கிறான். ஸோ இப்போ தான் என்னோட ஃபஸ்ட் டைம் முறையாக பார்க்குற ஸ்பேஸ் டைம் ரிவர்சல் டெக்னிக். ஒருத்தவங்க இறந்து போனாலும் அவங்கள திரும்ப கொண்டு வர டெக்னிக் தான் இந்த ஸ்பேஸ் டைம் ரிவர்சல் டெக்னிக். ஸோ ஒரு டொமைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தோட இந்த இடம் பேட்டில் நடந்த இடத்துல. ஸோ இதே இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் இருந்த அந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைமை ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாமே வராங்க. ஸோ பார்க்கிங் எந்தெந்த ஃபேஸ்லாம் இருந்தால் அப்படின்ற எல்லா அந்த இடத்துலையுமே வரான். ஸோ இவனே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கை டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. திரும்ப அவனும் போகிறான். அப்படியே டைம் போகுது. பார்க்கிங் இந்த இருந்த அந்த ஒரு டைமிங்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டார் ரிவர் லார்ட் இவன் என்ன பண்ணுறான்னா அவன் பார்த்தீங்கன்னா வர வைக்கிறான். ஸோ அழிஞ்சு போன பார்க்கிங்கை பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தா அந்த இடத்துக்கு வரலாம். இப்போ என்னன்னா அந்த டைம் லைனில் பார்க்கிங் இருக்கான். அவனை ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வரணுன்ட்டு இவரோட பவர் யூஸ் பண்ணி அவனை இழுப்பாங்க பாருங்க. அவன் வழியில் கத்த ஆரம்பித்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிமென்ஷன் டைம் லைனை ஒட்டைச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவர் இழுத்துருக்காரு. போக போக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்க பார்த்தா அவனும் வெளியே வராமல் இருக்கான். அவனோட நெஞ்சு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டிமென்ஷன் ஒட்டச்சிக்கிடுச்சு. ஒரு கட்டத்தில் முழுசாகவே அந்த டிமென்ஷனை ஒட்டச்சிக்கிட்டு ஸோ ப்ரெசண்ட்டில் உயிரோடு பார்த்தீங்கன்னா அவனை கொண்டு வந்துட்டாரு. ஸோ இதாட இந்த சீனை பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணுறாங்க. அடுத்த சீன் போயிடலாம். அடுத்த சீனில் ஹீரோ பார்த்தா அந்த லைட் போலார் மிரர் அந்த மிரரை வச்சுட்டு இருக்கா. அந்த மிரரை பற்றி பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ இது என்ன வகையான ட்ரெஷர்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இது ஒரு டாப்
என்டையர் ஏரியா ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல. ஸோ இது வந்து சொல்லுவாள். ஸோ ட்ரெஷர்ஸ் வந்து நிறையவைகளுக்கு ஒன்று வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெப்பன் டைம் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம அட்டுக்கா அப்புறம் நம்ம அணில் இவங்க 2 பேருக்கு ஒரு கமெண்ட் கொடுக்க, ஸோ நம்ம ஹீரோடு இருக்கிற எல்லா ட்ரெஷர்ஸுமே பார்த்தீங்கன்னா பிக்சர் மாதிரி எடுத்து ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்ட்டில் நிற்க வைக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு இந்த ஸ்டிக்கரையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒட்டிடுறாங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரெஷரோ இடத்துல வச்சு சொல்லுவேன் காலப்படி வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு போஸ்ட் நிற்க வச்சு இருக்கிற எல்லா ட்ரெஷரையும் பார்த்தா ஒரே நேரத்தில் கொடுக்க ஸோ சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ட்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ் ட்ரெஷர் ஒரு இடம் வருது, அப்புறம்னா சோல் டைப், அப்புறம் ஒரு ஏரியா டைப் லைக் அந்த அரோரா லேக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 1000 ட்ரெஷர் க்ளோன் இருக்குல்ல மாஸ்டர், அந்த க்ளோன், இந்த எல்லா இடமே பார்த்தீங்கன்னா பிளேஸ் ட்ரெஷரு. ஸோ இந்த பிளேஸ் இந்த இடத்துக்குள்ளே இருக்கிறோம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ஈஸியாக மீட் பண்ணலாம் அப்படிப்பட்டதான் இருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சோல் கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதை அவனுக்குள்ளே அவன் நெஞ்சில் பார்த்தீங்கன்னா செலுத்தின அடுத்த சைன் அவனுக்குள்ளே இதுவாகிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணாமல் பாருங்க அந்த ஏரியா கண்ட்ரோல்ன்ட்டு அதில் வர பீம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிளானட்ஸை ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கொடூரமாக டெஸ்ட்ராய் பண்ணுது. ஸோ இதனோட எக்ஸ்ப்ளோசிவ் பவர் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இம்மார்டல் கிங் லெவலில் இன்ஸ்டண்ட்டாக 100 மடங்கு இம்மார்டல் பாடி அடித்து கொல்ல முடியுது. இது ஒரு அற்புதமான ட்ரெஷர் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிருக்கேன். ஹீரோக்கு அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இன்னுமே பெரிய பெரிய ஆப்போனன்ட்ஸ் வந்து சமாளிக்கலான் இருக்கேன். ஸோ இந்த செலஸ்டியல் காட்ஸ் எனக்கு உண்மையிலேயே வந்து நிறைய விஷயம் நல்லா கிடைக்குது. ஸோ உண்மையிலேயே இது எனக்கு கிடைச்சது ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிருக்கோம். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிடுது, டே ரிவர் கிங் வெளியே வாடான்ட்டு. ஸோ ஹீரோ இவத்துக்கு வந்து கூப்பிட்றா அப்படின்ட்டு அவனை போய் திறக்கிறான். உடனே பார்த்துட்டு டீ உனக்கு தெரியுமா அந்த பார்க்கிங் இருக்கலாம் உயிரோட இருக்கிறான்டா அப்படின்ட்டு. உயிரோட வந்துட்டு போடான், அதுக்கு என்ன பண்ண முடியும், அவனால திரும்ப எனக்கு கொல்ல முடியாது வாய்ப்பு இல்லைன்னு இருக்கா. டீ அவன் அது பிரச்சனை இல்லைடா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து நீ அவனை கொல்றதுக்காக இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு டாப் டயர் சோல் ட்ரெஷர் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் பெய் ஃபைக்கிட்டே தப்பு எதுக்கு காரணம், அது மட்டும் இல்லாமல் 2 ட்ரெஷர்னா டீ அன்றைக்கி நான் நார்மலாகவே அந்த ஸ்பீடில் தான்டா தப்பிச்சேன் அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக மொத்தம் அவங்ககிட்ட நிறைய ட்ரெஷருக்குன்னு ரூமர் பரவிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ரூமர் இல்லை உண்மை தான் அப்படின்ட்டு, ஏன்னா அவங்ககிட்ட ஆர்மர்ன்ட்டு அந்த பொண்ணு ஒவ்வொன்றா என்ன ஆரம்பிக்குது இடத்துல கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 6 சுப்ரீம் ட்ரெஷர் இருக்கு அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லியிருப்பான். அது வந்து உண்மைதான். ஸோ இதை கேட்டு நிறைய யூனிவர்ஸ் வெனரபிள்ஸ் நம்ம ஹீரோ வந்து கொண்டு எடுக்கலாம் அப்படின்ற ஐடியா வந்து இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் அவனுக்கு கொடூரமான கொலை வெறியில் பார்த்தா சொல்லிட்டு இருக்கான், உன்னை என்னால் கொல்ல முடியலன்னா என்ன கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் வெனரபிள்ஸ் அவனுங்களை வச்சு உன்னை வந்து கொல்றான்டா லோ ஃபேங் அப்படின்ற அவனுக்கு கொடூரமான ஸ்கெட்சை போட்டிருக்கான். இடத்துல அந்த வெனரபிள்ஸ் கண்டிப்பாக உன்னை வந்து கொல்லுவானுங்க, நான் என் பழி இது பண்ணுறேன். இவன் என்ன பண்ணுறான், வேற ஒருத்தர் போய் இந்த மாதிரி ட்ரெஷர் என்னை ப்ரொடெக்ட் பண்ண ஆர்மர் மாதிரி கேட்டிருக்கான். அவன் மானாரியாக கேட்கட்டு தட் மீன்ஸ் வந்து கேவலமாக பேசி அமைச்சிருக்கான்டா. ஒரு டைம் செத்து உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஷரை பார்த்தீங்கன்னா வேற கிளான்ட்டை கொடுத்து அதுக்கே வந்து நீ தகுதியிலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க, இது எல்லாத்துக்கும் நீ தான் காண்டால செத்து போன பணங்களை பார்த்தோன்னா வெட்டியாகவும் வெறியை தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்படியே ஃபன் பண்ணி பேசிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதாவது ஹியூமன் கிளான்ஸில் சுப்ரீம் மீட்டிங்கான ஹியூமன் சுப்ரீம் மீட்டிங்க்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. 3 யூனிவர்ஸ் தாண்டி போகணும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்ஸ் ஆஃப் மவுண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு இருக்க அந்த இடத்துல ஜூஜான் லீமெங் அப்படின்ற 2 பேர் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆகி சொல்லிட்டு போனான். ஸோ நம்ம பார்பிட்டா சொல்லுவா, லூஃபேங்க நீ போகிற பற்றியா இந்த இடம் தாண்டா இருக்கிற சுப்ரீம் பீயிங்ஸ்லாம் இருக்கிற இடம் மனுஷன் கிளான் அப்படின்ட்டு அவன் தங்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை வந்து கையை பிடிச்சி அரைச்சிவா அப்படின்ட்டு உள்ளே வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த இதில் உள்ளே போனோடனே புதுசாக ஒரு கேரக்டர் கிடங்க, அவனே வந்து லூஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு வரான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அவனை பேசுகிறான், எப்போ என்னப்பா உன்ட்டா 6 ட்ரெஷர் இருக்காமே உண்மையா அப்படின்ட்டு அவனு கேட்டிருக்கா. இல்லைடா அது வந்து ரூமர்ஸா அப்படின்ட்டு ஹீரோ வந்து இப்படியா பார்த்தீங்கன்னா பேசி சுத்திக்கிறெல்லாம் பொறாமையில் வயிறு எழுதினாங்க. அவன்ட்டு 6 ட்ரெஷர் இருக்குது எல்லாத்தையும் டீச்சர் தான் கொடுத்துருப்பா சொல்லிட்டுருக்கா. அந்த இடத்துல ஹியூமன்ஸ்க்கான சுப்ரீம் மீட்டிங் அந்த காட்ஸ் ஆல் அந்த பிளேஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கிற எல்லாருமே அங்கே வந்து போக ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லாருக்குமான ஒரு சேர் பார்த்தீங்கன்னா வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அந்த சேரில் இவங்க எல்லாருமே இப்போ வந்து உட்காராங்க. ஸோ அந்த சேரில் அந்த சீட்டில் என்ன வந்து ஒரு ஸ்பெஷல்லாம் அவங்க இம்மார்டல் பாடிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக சின்னதாக அப்போ தான் மாற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து உட்காருது. எல்லாருமே அவரோட சேம் சைஸில் தான் வந்து இருக்காங்க இதில். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தா அந்த ஹாப்பியாக பார்த்துருக்கு. தூரத்தில் ஒருத்தனை பார்த்தா ஹீரோ அப்படி குருன்னு பார்த்தா மறைச்சிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏப் கிங் அவர் சொல்லியிருக்காரு, அவன் வந்து மேலே வந்து கண்ணாவே இருக்கான், அவனுக்கு எப்படியாவது கீழே தள்ளணும் அப்படின்ட்டு இருக்கான், உன்னோட வளர்ச்சி அவனுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ இப்போ அவன் லெட்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காரு. தலைமை எந்திரிச்ச உடனே ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடி எந்திரிக்கும் பாருங்க, பயங்கர கொடூரமாக இருக்கும் அந்த இடத்துல. அவரோட சயின்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, என்னப்பா சாசே உன் ஸ்டூடெண்ட்டை
கேட்டால் எக்கச்சக்க ட்ரெஷர் வச்சுக்கான், கிட்டத்தட்ட 6 ட்ரெஷர் வச்சிருக்கானே இப்போ அப்படின்ட்டு இருக்க. இன்னொருத்தர் பெங்கு பேசுவார், இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட 6 ட்ரெஷர் கொடுக்கறதுல வந்து நியாயமாப்பா அப்படின்ட்டு இவரும் கேட்டிருக்காரு. அதே மாதிரி தான் வந்து உன்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் இருக்கான். உனக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காள் ஜியூனா யாரு, நம்ம இவர் மொட்டை சீனியர், ஃபர்ஸ்ட் சீனியர், ரெட் கலர் பிள்ளை. அவனோட பவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ் வெனரபிள் கிட்ட வந்து இருக்கு. அவனுக்கு நீ ட்ரெஷர் கொடுக்கல, ஆனால் உன்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட் அவனுக்கு மட்டும் நீ ட்ரெஷர் கொடுக்குற அப்படின்னு இருக்க. இன்னொருத்தர் சொல்லுவார் இந்த இடத்துல, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே பீப்புளுக்கு ட்ரெஷர் கொடுத்து ஓகே தான், ஆனால் அதுக்கு இந்த அளவுக்கு கொடுக்காது, ட்ரெஷர் அந்த ஓனும் ஆப்டேன் பண்ணோம் அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு சுத்திக்கிற எல்லாரும் ஆமாம் பாமாம் பண்ணி வந்து இந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே சிட்டியில் அடி வந்துருச்சு. நான் என்கிட்ட கொடுத்த ஒரே ஒரு ட்ரெஷர் அந்த சில்வர் விங்ஸ் மற்ற எல்லாமே அவனோட பவர் வச்சு அவன் ஆப்டேன் பண்ணான் அப்படின்னு வரப்போ இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த சரியான சொன்னதில்ல. பட் அவன் வந்து ஒரு வேர்ல்டு மாஸ்டர் லெவலில் தான் இருக்கான். பட் அவன் அந்த அளவுக்கு வந்து ஆப்டேன் பண்ணியிருக்கானா உண்மையில இது நான் ஆச்சரியப்படுத்துது. சரிப்பா ஓகேப்பா நம்ம வந்து மீட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நீயே ஆரம்பிச்சிருப்பா சிட்டியில் ஆட அப்படின்ட்டு இருக்க. உடனே சிட்டியில் ஆட நான் ஆரம்பிக்கிறேன்ட்டு ஸோ அவரும் அந்த மேகத்தை விளையாட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாரு. அவரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்காக வந்து சரியான சந்தோஷம். அவர் சொல்லிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ இந்த சுப்ரீம் மீட்டிங் ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மீட்டிங்கை நம்ம அனுப்போம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து இருக்கிற முக்கியமான விஷயத்தை பற்றி நான் வந்து பேச போகிறேன். அது என்னன்னா பிரிமோடியல் ஸ்டார் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு இதை கேட்டோன்னே கோயிலில் சுற்றிக்கிற எல்லாருமே சரியான சந்தோஷத்தில் அந்த ஸ்டார் ஓப்பன் ஆகுது அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னொரு விஷயமும் வந்து சொல்லுவார், பிரிமோடியல் ஸ்டாரில் அற்புதமான ட்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது கேட்ட உடனே கண்டிப்பாக அங்கே போனால் நமக்கு நிறைய பயப்படுங்க பவர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல பில்லியன் கணக்கான ரேஸ் வருவாங்க இந்த இடத்துல. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸோட சென்டரில் இருக்கிறதுனால ரொம்பவுமே அதிக வகையான ரேஸ் இருக்கும். ப்ளஸ் பார்பிட்ட சொல்லுவோம் மொத்தமே 10,081 பிரிமோடியல் ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற டேஞ்சர் ரொம்பவுமே வந்து அதிகம். நிறைய ரேஸ் கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான ரேஸ் வருவாங்கடா லூஃபெங். ஸோ கிட்டத்தட்ட அந்த 8 பேர் ரத்த கலையாக இருக்கான். அங்கே போனால் 99% செத்துருவாங்க. நீ தயவு செஞ்சு போவாதராட்டு இடத்துல 3 பேர் நம்ம ரீனா அட்டுக்கா நம்ம வந்து பார்பிடா எல்லாருமே வந்து கேட்டிருக்கேன். பட் நம்ம ஹீரோலாம் கேட்குற மாதிரி அவனு பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பை போடுவான் போகிற மாதிரி முடிவு எடுத்துறேன். அவர் சொல்லுவார், ஸோ இந்த மீட்டிங் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா வந்து ஹியூமன் ரேஸில் ஒரு அசைக்க முடியாத பில்லர் மாதிரியான நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டணும் அப்படின்ட்டு. ஸோ இது யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மொத்தமாக 10,081 ஸ்டார் ஓப்பன் ஆகுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். நீங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனிட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்லத்தனமாக வந்து சிரிக்கிறதோட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எபிசோடு வந்து இதோட முடிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்து ஷாலோ ஸ்டாரில் ஒரு மூவி வருது, அதுதான் பிரிமோடியல் ஸ்டார் அப்படின்ட்டு. அதோட சின்ன சின்ன கிளிப்ஸை பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்த பிளட் லூ அந்த மூவி பயங்கரமாக இருந்துச்சு. பார்க்காத யாராக இருந்தால் தாராளமாக போய் பார்த்துருவாங்க. சரியான வர்த்து அந்த மூவி. அதே மாதிரி வந்து இந்த பேட்டில் ஆஃப் பிரிமோடியல் ஸ்டார் இந்த மூவி இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம். ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பாக வந்து நாம் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ வீட்டில் ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று போட்டுருந்துச்சு, அதுக்கு வந்து என்ன பேர் வைக்கலான்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ எல்லாருமே இந்த கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நல்லா இருக்கிறத நான் பிடிடிஹெச் அப்லோட் பண்ணுற வீடியோவில் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், அந்த கண்ணுக்குட்டி வந்து பாய் பேபி. ஸோ அதனால் அதுக்கேற்ற பேராக சொல்லுங்கள். ஓகே, பாய் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.